ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டெசர்ட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரு கப் ஆஃப் மில்க். நான் இன்றைக்கி ஆச்சியில் ராயல் சேமியா மிக்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஒரு பன்னு, 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் கீ, சுகர் நீடட் தான், நட்ஸ் அண்ட் சீட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் மில்க் பாயில் பண்ணிக்கோங்க. மில்க் பாயில் ஆன உடனே சேமியா மிக்ஸ் அந்த சாஷெட்டை எடுத்து அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா அது குக் ஆகுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஹாஃப் டம்ளர் ஆஃப் வாட்டரை ஆட் பண்ணி அதை நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. மீன்வைல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்றைக்கி நான் பன்னு இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். பன்னு வேணான்னு நினைக்கிறவங்க ப்ரெட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷனல். அப்புறம் ஒரு பேனில் கீயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். கீ யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பன்னில் 2 சைடுமே கீ இல்லைன்னா பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு 2 சைட்லேயுமே நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா டோஸ்ட் பண்ணி அதை எடுத்துக்கோங்க. எடுத்து அதை தனியாக வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே அந்த சேமியா மிக்ஸ் குக் ஆயிரும். நீங்கள் சுகர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அந்த சேமியா மிக்ஸில் சுகர் இருக்கும். இப்போ நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா சுகர் வேணும் அப்படின்னா ஜாகரி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் பாயில் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா அது குக் ஆனதை எடுத்து அந்த பன்னு மேலே வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நட்ஸ் அண்ட் சீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் சாப்பிடுங்க. ஸோ தேட் அந்த சேமியா மிக்ஸ் அந்த மில்க் எல்லாம் அந்த பன்னை அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடும்போது கீழே இருக்கிற அந்த பன்னு கீழே ரோஸ்ட் ஆகிருக்கும். மேலே அந்த சேமியா மிக்ஸ் அந்த கீழே ஆட் ஆனோன்னு இட் டேஸ்ட் டெலிஷியஸாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டூ லைக் அண்ட் டூ சப்ஸ்கிரைப். பாய்.